மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக வீட்டிலே விளக்கேற்றுவது அல்லது கோயில்களிலே விளக்கேற்றுவது குறித்த ஒரு காணொளி. பொதுவாக விளக்கு ஏற்றுவதற்கு அடிப்படை அதற்குண்டான எண்ணெய் அல்லது நெய். இதில் எண்ணெய் விளக்கு ஏற்றுவதை விட நெய் விளக்கிற்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. ஆனால் இன்றைக்கி கோயில்களில் நெய் விளக்குன்னு 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. அது என்ன கொழுப்புன்னே தெரியலை. அந்த மாதிரி விளக்குகளை ஏற்றுவதை விட நாம் நல்ல ஒரு நெய்யை கொண்டு போய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாக கோயில்களில் நெய் விளக்கு ஏற்றுவது அல்லது வீட்டில் நெய் விளக்கு அந்த தெய்வ படங்களுக்கு முன்னாடி திருப்படங்களுக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றும் பொழுது சகல செல்வத்தையும் சகல சுகத்தையும் வீட்டிற்கு உண்டான எல்லா நலனையும் அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த விளக்கேற்றுபவர்களுக்கு ஞான தீட்சையும் கொடுக்கும். பொதுவாக இந்த நெய் விளக்கு முருகன் சன்னிதானங்களை ஏற்றுவது மிக மிக சிறப்பு. அது ஒரு நல்ல ஒரு மரபாக முருகன் கோயிலில் நெய் விளக்குக்கு ஒரு தனி ஒரு இது உண்டு. அதுமாதிரி நல்லெண்ணெய் வச்சு விளக்கேற்றும் பொழுது எல்லா பீடைகளும் விலகுமா, யம பயம் இருக்காதான். எள் என்றாலே யாரு? சனீஸ்வரனுக்கு உண்டான தானியம் எள். அதே மாதிரி அந்த சனீஸ்வரனுக்கு அதிதேவதை யமன். யமன் தான் ஒருவருடைய ஆயுளை எடுக்கக்கூடியவர். அப்போ யம பயம் தீர வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது சகல பீடைகளும் நம்மளை பிடிச்ச ஒரு கெட்ட நேரம் மாறணும்னா சனிக்கு பிரீதி எள்ளு தான். எள்ளிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்லெண்ணெய் வைத்து பயன்படுத்தலாம். இதுமாரி நவகிரக சன்னிதானத்தில் சனீஸ்வர பவனுக்கு எள்ளு முடிச்சு போட்டு எண்ணெய் அந்த நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றுவாங்க. ஆக நல்லெண்ணெய் இதுக்காக ஏற்றுவாங்க. அதே மாதிரி இலுப்பை எண்ணெய். இப்போ இலுப்பை எண்ணெயெல்லாம் ரொம்ப மலிஞ்சு போச்சு. இலுப்பை மரங்களையே பார்க்க முடியலை. மேகக்கூட்டங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த இலுப்பை மரங்களுக்கு உண்டு. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு 10-20 மரமாவது இருக்கும். இப்போ இலுப்பை மரத்தை பார்க்குறதே கடிதாக இருக்கிறது. அந்த வம்சமே அழிஞ்சு போகிற அளவுக்கு இன்றைக்கி இலுப்பை மரம். இந்த இலுப்பம் விதையில் எண்ணெய் ஆட்டுவாங்க, இலுப்பை எண்ணெய். அது பொதுவாக விளக்குக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த காலத்தில் இதை வச்சு உப்புமாவெல்லாம் தயார் பண்ணியிருக்கிறாங்க. இலுப்பை எண்ணெயில் உப்புமா தயார் பண்ணி நானெல்லாம் சாப்பிட்ருக்கேன் சிறு வயசில். கிராமப்புறங்களில் இந்த இலுப்பை மரங்கள் நிறையா இருக்கும். அந்த இலுப்பை எண்ணெயை வச்சு விளக்கேற்றணும்னு சொன்னால் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆமணக்கு எண்ணெய். ஆமணக்கு எண்ணெயை வச்சு ஏற்றும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் சகல செல்வங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி விளக்கெண்ணெயை வச்சு விளக்கு ஏற்றுவதனால புகழ் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு, தாம்பத்திய சுகம், தேக ஆரோக்கியம், உற்றார் உறவினருடைய உறவு, நல்ல ஒரு உறவு, அவர்களுடைய நல்ல ஒரு தன்மை, ஒற்றுமை உணர்வு, இதுகளெல்லாம் வலுப்பெறுவதற்கு அந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்தணுமா. ஆனால் அந்த கடலை எண்ணெயை வச்சு விளக்கு ஏற்றவே கூடாது. கடலை எண்ணெய் விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றக்கூடிய விளக்கில் பார்த்தீங்கன்னா விளக்கினுடைய அமைப்பு வெண்கலத்தினால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கில் எண்ணெயை ஊற்றினோம்னு சொன்னேன். அப்போ எண்ணெயை ஊற்றி அந்த திரி போட்டோம்னு சொன்னால் பாவமெல்லாம் விலகுமா. நாம் செய்த பாவங்கள் விலகுவதற்கு வெண்கல விளக்கு போடுவார்கள் நமது பெரியவர்கள். அதே மாதிரி இரும்பு விளக்கு நம்மளுடைய எதிரித்துவத்தை குறைக்கும், யம பயத்தை போக்கும், ஆயுள் விருத்தியை கொடுக்கும். அதே மாதிரி மண் சட்டின்னு சொல்லக்கூடிய அகல் விளக்கில் விளக்கேற்றணும்னா வீரிய விருத்திகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அகல் விளக்கு, வெள்ளி விளக்கு, பஞ்சலோக விளக்குன்னு சொல்லுவாங்க. தங்கம், வெள்ளி, பித்தளை, இரும்பு, செம்பு 5 உலோகங்களும் கலந்தது தான் பஞ்சலோகம். பஞ்சலோக சிலைகள் செய்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சலோக விளக்குகளும் இருக்கிறது. அந்த பஞ்சலோக விளக்குகளை ஏற்றுவது மிகச்சிறப்பு. அதே மாதிரி ஒரு திரி போட்டு ஏற்றுவாங்க, 2 திரி ஏற்றி இந்த மாதிரி ஏற்றும் பொழுது ஒரு திரி ஏற்றுனா மத்திம பலன் தானா. 2 திரி ஏற்றணும்னு சொன்னால் குடும்ப ஒற்றுமை பெருகும். குடும்பத்தில் கொஞ்சம் விரிசல் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா அந்த 2 திரி 2 பக்கம் போட்டு விளக்கு போடுறது நல்லது. அதுமாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை அல்லது புத்திர சுகம் இல்லை, குழந்தைகளால் நல்ல ஒரு காரியங்கள்லாம் நடக்கலை அப்படின்னா 3 திரி போட்டு பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால்
பசு பாக்கியம், பால் பாக்கியம், பூமி பாக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா 4 முக விளக்குகளை பயன்படுத்த வேண்டும். சௌபாக்கியத்தோடு இருக்கணும், செல்வ வளத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 5 முக விளக்குகளை பயன்படுத்துறது நல்லது. பொதுவாக வந்து அதிகாலையில் 3 மணியிலேருந்து 5 மணிக்குள்ள விளக்கு ஏற்றுறது வந்து சர்வ மங்களம் உண்டாகும் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி அப்படி விளக்கு ஏற்றும் போது யாரும் பக்கத்தில் படுத்திருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம். ஸ்ரீதேவி வர்ற இடத்துல மூதேவி மாதிரி படுத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாலை நேரங்களில் குடும்ப சுகத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டுவோர்கள் மாலையில் தீபம் போடுவது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்பதை கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.